ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த 2 செட்டு பற்றி பார்ப்போம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா, இது 3 இது சேர்ந்து ஒரு செட்டு. ஸோ இது வெளியே இருக்க செயின் வந்து லோனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அது எப்போ நான் க்ளோஸ் பண்ணுறனோ அப்போ தான் அந்த செயின் எடுக்க முடியும். ஸோ இந்த 2 செட்டை பார்ப்போம். இது ரெண்டும் போட்டு அதுக்கு வெளியே வந்து இன்னொரு பெரிய யூ டைப் செயின் இருக்கும். அது போட்டிங்கன்னா சூப்பர் கிராண்டாக இருக்கும். மேரேஜுக்கெலாம் போட்டு போனோன்னா அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ரிலேஷன் மேரேஜு, ரொம்ப க்ளோஸ்ட் மேரேஜ் அப்படின்னா இந்த 3 செட்டு போட்டிங்கன்னா பயங்கர ரிச்சாக இருக்கும். ஸோ இது 3 இது கீழே இருக்கிறது 3மே வந்து 15 இயர்ஸ் பேக் வாங்கினது. இந்த செயின் மட்டும் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். 2002ல் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த செயின் வாங்கிட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த மாற்ற வேண்டாமா, இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த செயின் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்குங்க. ஓல்டு மாடல் மாதிரியே தெரியாது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இந்த டிசைன் பாருங்களேன், கீழே எப்படி தொங்குதுன்னு. கொஞ்சம் கூட பழசே ஆகலைங்க இந்த கோல்டுமேவும். அப்போ இருக்க கோல்டுக்கு இப்போ இருக்க கோல்டுக்குமே எனக்கு வித்தியாசம் பயங்கரமாக தெரியுது. ஆனால் ஓல்டு கோல்டு ஏன் அவங்க அப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்கும். பட் இதுவுமே 916 தாங்க. அப்போயுமே அந்த 916லாம் இருந்திருக்கு, பட் ரொம்ப இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா தெரிஞ்ச கடை, கொஞ்சம் பெரிய கடை அப்படின்னு வாங்கினோன்னா நம்மளுக்கு கோல்டு வந்து கரெக்டாக இருந்திருக்குமோ என்னமோ, இல்லாட்டி காப்பர் கலந்து போட்டுருவாங்க போல். ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று போல் எல்லாமே ஹால்மார்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நல்லது தான். நம்ம வாங்குகிற நகை வந்து ஒர்த்தா வாங்கணும்ல, அதுவும் நல்லது தான். ஆனால் ஓல்டு கோல்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது பெஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்துட்டு நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கடையில் போய் கொடுத்துட்டு அது கம்மி ரேட்டுக்கு எடுத்துடக்கூடாதுல்ல. அதனால நீங்கள் ஓல்டு கோல்டு சேஞ்ச் பண்ணிட்டு புது கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கடையாவது போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு என்ன ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க, அதாவது கட் அண்ட் ரைட்டாக கேளுங்க. இந்த ரேட்டுக்கா, இன்றைக்கி ரேட்டுக்கு இவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் மாற்றுங்க. அப்படி மாற்றினா தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அவங்க கண்டிப்பாக கூடின விலைக்கு தான் அதை விற்க போகிறாங்க. அடுத்து நல்லா இருந்துச்சுன்னா செயின் அப்படியே புதுப்பிச்சு கூட விற்றுருவாங்க. அப்படி இல்லைன்னா இதை உருக்கிட்டு அந்த கோல்டை தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்டுட்டு நிறையா கடையை விசாரிச்சுட்டு நீங்கள் போய் மாற்றுங்க. ஸோ நான் கோல்டை வந்து லலிதாவில் நல்லா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் லலிதா ஜுவல்லர்ஸில் போய் கேட்கல, பட் லலிதாவில் நல்லா எடுத்துக்காங்க. பட் பீமா ஜுவல்லர்ஸ்லையுமே கோல்டை வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ லலிதாவும் பீமாவும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். நான் பீமாவில் மாற்றிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன் பீமா எடுத்துக்குவாங்க. பட் லலிதா வந்து அதை விட கொஞ்சம் கூட எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் அதை வேறு எங்கேயாவது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சின்ன செயின் 3 பவுன், பெரிய செயின் வந்து 6.5 பவுன் இருக்குல்லங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயினை. இதை வந்து கழுத்தில் நம்ம எப்படி சொல்கிறதுனா, கழுத்தை ஒட்டி மேலே போடணும். போட்டால் இது தொங்குறது வந்து இந்த சென்டரில் கழுத்தில் வரும். இது நம்ம வந்து இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். அதாவது யூ டைப்பில் கழுத்துலேயே இருக்கலாம், இல்லாட்டி நம்ம நெக்கை சுற்றி இப்படி போட்டாலுமே இது சூப்பராக இருக்கும். இதுவுமே வருஷம் ஆச்சுங்க வாங்கி. ரொம்ப யூஸ் பண்ணாதனால கோல்டு வந்து அப்படியே அந்த கலர்லேயே இருக்குது. இதுவுமே அடிக்கடி வந்து லோனுக்காண்டி வச்சுருவோம், ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. பட் இது வந்து அப்படி ஒரு புது நகை மாதிரியே இருக்குது. வருஷம் ஆச்சு, ஆனால் 20 இயர்ஸ் பேக் ஆயிடுச்சு. பட் டிசைன் வந்து அவ்வளோ நச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் அந்த காலத்து டிசைன் தாங்க. அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இது முன்னாடியே செஞ்சிட்டிங்களா, அந்த காலத்து டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அந்த காலத்து டிசைன் தான் திருப்பி ஃபேமஸ் ஆகுங்க. அதனால் இதை பத்திரமா வச்சுக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். திருப்பி இப்போ ஓல்டு ஃபேஷன்லாம் தான் திருப்பி வருது. அதனால் நான் மாற்ற வேண்டாம், எதுக்கு மாற்றிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சாச்சு. இந்த பிங்க் இருக்கிறது நிறையா பேருக்கு இது இல்லாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பார்க்க லுக்காக தர்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். இது இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த பிங்க் ஸ்டோன் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் இது இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும், அந்த பெரிய செயினுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செயினில் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால. பட் எனக்கு வந்து இது தனியாக போட்டாலுமே இது நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது டாலரே சூப்பராக இருக்குங்க. இது நான் அந்த பட்டுப்பாவோட சட்டை போடும்போதெல்லாம் இந்த டாலர் போடுவேன். எனக்கு நல்லா ஞாபகம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த செயின் போட்டுகிட்டே தான் இருப்பேன். பாவாடை சட்டை போடும்போது இந்த டாலர் போட்டால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆசாரி வச்சு செஞ்சதுங்க. இது வந்து மிஷின் கிடையாது, வந்து ஆசாரி வச்சு செஞ்சது. அதான் இவ்வளோ தடனாக இருக்குது. மிஷின் கட்டுமே இப்போ நல்லா தான் இருக்குங்க. பட் இந்த மாதிரி வேலை வந்து அதில் இல்லையோ அப்படின்னு தோணுது. சீக்கிரமாக விடாது. ஏன்னா வருஷம் ஆச்சு, அந்த கோல்டோட இதே மாறலை. மிஷின் கட்டில் டெய்லி நம்ம இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா அந்த அந்த கலர் போகலை, அந்த கலரே போகலை பாருங்களேன்.
இதுவுமே ஒருக்கா டேமேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த இடத்துல. ஸோ அத போய் நாங்க ஒட்ட வச்சுட்டு வந்தோம். ஏதோ புடிச்சு இழுத்துருச்சு. சாரி ஏதோ அத போய் ஒட்ட வச்சுட்டு வந்திருக்கோம். மத்தபடி இந்த இதில வந்து ஒருக்கா கூட வேற எதுவும் பிரச்சனை வந்ததே இல்ல. ஸோ இந்த செட்டுமே என்னோட ஃபேவரைட் செட்டு தான். ஸோ அந்த கீழ இருக்க செயின் வந்து நான் இன்னொரு வீடியோல அது இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு அத வச்சு. அது இன்னும் எங்களால திருப்பவே முடியல. ஸோ அத திருப்புனதுக்கப்புறம் அந்த இதையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு 3ஆ காமிக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி போடுவேன். ஸோ கோல்டு பிடிக்கும், டிசைன்ஸ்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கட்டும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.